ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த புக் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இது படிச்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களை போய் மீட் பண்ணணும் கூட நிறைய பேருக்கு ஆசை வந்திருக்கும். பக்கத்துக்கு பக்கமா கண்ணீர் சிந்தினதா கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதே புக்ல வண்ணதாசன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அணிந்துரை எழுதிருக்காரு. அதோட வரிகளை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு வரி சொல்றேன். இதுவரை உடன் இருந்த, உடன் வாழ்ந்த, எதிர்கொண்ட அத்தனை மனிதர்களின் சொற்களில் இருந்து உங்கள் சொற்களின் தானியம் விளைந்திருப்பதை ஒரு பறவை போல நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு எழுதிருக்காரு. அதாவது நம்மளுடைய சூழ்நிலை தான் நம்மள உருவாக்கும். குழந்தைங்க வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. இது மாதிரியான பல விஷயங்களை இவ்வளவு அழகா ஒரு பொலிட்டிக்கா எழுத முடியுமா அப்படின்னு இந்த மண்டை வெடிக்கிற மாதிரி ஒரு எமோஜி இருக்கும்ல, அது அப்படியே எனக்கு வந்த மாதிரி இருந்தது. இதுல இன்னொரு லைன், நந்தியாவட்டை பூக்கள் வந்து ஒரு பெஞ்சில கடந்திருக்கிறது, அந்த நட்சத்திரமான பூக்கள் வந்து அப்படியே ஒரு வெள்ளை கோல கலைச்சு போட்டது மாதிரி இருந்தது அப்படின்னு எழுதிருந்தாரு அணிந்துரையில. எனக்கு வந்து இந்த அணிந்துரையை படிச்சுட்டு யூசுவலாவே மன்னதாசன் அப்படின்னாலே ஈடு தெரிய சிரிப்பவர்களை எப்படி பிடிக்காமல் போகும், இது எதுவும் தாமதமாக விடவில்லை, இப்போது ஆரம்பத்தில் கூட முடிச்சிடலாம், அந்த மாதிரியான வரிகள் தான் நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த அணிந்துரை படிச்சதுக்கு அப்புறமா வாவ், இவரோட போயிட்டரி புக்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸை கூட நான் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க இது மாதிரி வேற ஒரு ஆத்தரோட புக்கை படிக்க போய் அதுல இன்னொரு ஆத்தரோட ஃபேன் ஆயிருக்கீங்களா? அப்படி இருந்தா அந்த ஆத்தர் யாரு, அது என்ன புக், அது கமெண்ட்ல சொல்லுங்க.